அம்மா இன்னைக்கு என் டியூஷன் மிஸ் உங்களை பார்க்க வரேன்னு இருக்காங்கம்மா. அவங்க வந்தாங்கன்னா உள்ள உட்கார வைங்க. நான் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. சரிம்மா. சாலிசு, உங்க அண்ணனோட டியூஷன் மிஸ் வராங்களா? வந்தா உள்ள கூப்பிட்டு உட்கார வை. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அட காலிங் பெல் அடிக்குது. சாமோட டியூஷன் மிஸ் வந்துட்டாங்க போல இருக்கு. நீதான் அண்ணன் டியூஷன் மிஸ்ஸா? காலிங் பெல் அடிச்சுதே, யாரு வந்திருக்கிறா? அம்மா, அண்ணனோட டியூஷன் மிஸ் வந்திருக்காங்கம்மா. உள்ள கூப்பிட்டு உட்கார வை. சரிம்மா. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் அப்படியே உங்களுக்கு சாப்பிட்டதா உள்ள எடுத்துட்டு வரேன். இந்தாங்க பிஸ்கட் சாப்பிடுங்க. யாரு அது? யாரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்க? அம்மா, இது ஷாமோட டியூஷன் மிஸ்மா. டேய், இது உங்க அண்ணனோட டியூஷன் மிஸ் இல்லடா, இது ஜோம்பிடா. எனக்கு ஜோம்பினாலே ரொம்ப பயமா இருக்கு. இத முதல்ல வெளியே தட்டி விடுறா. அம்மா, சும்மா ஜோம்பிக்குனா பயப்படாதீங்கம்மா. இது ஒன்னும் ஜோம்பி கிடையாது, ஷாமோட டியூஷன் மிஸ். அம்மா, இன்னைக்கு எங்க டியூஷன் மிஸ் வரலையா? உங்களுக்கு எதுவும் செய்யாதீங்க. அம்மா, யாருமா இது வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க? சாமி, உன் டியூஷன் மிஸ்ஸ பார்த்துட்டு யாருன்னு எங்க வீட்டுல கேக்குற? உன் தம்பி தான் சொன்னா உன்னோட டியூஷன் மிஸ் நீ வந்து யாருன்னு கேக்குற? அம்மா, இது யாருன்னு எனக்கு தெரியாதுமா. நிறுத்துங்க. சாப்பிட ஏதாவது தரேன், நீ கூட அந்த பிஸ்கெட் எனக்கு. உனக்கு பிஸ்கெட் தரணுமா? அஸ்கு புஸ்கு, இதை நான் தான் சாப்பிடுவேன், உனக்கு நான் தர மாட்டேன். எனக்கு அந்த பிஸ்கெட்டை தர மாட்டேன்னு சொன்னேன். இது ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன். ஜோம்பி, என் உடம்புலதான் ரத்தம் இல்லையே, நீ எப்படி குடிப்ப? வேணா ஒண்ணு பண்ணு, என் அண்ணன் நல்லா குண்டு குஸ்மிகா மாதிரி இருக்கா, அவன் ரத்தத்தை நீ குடி. ஜோம்பி, எங்க அம்மா என்ன எப்பவும் சக்கரை கட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால என் பிளட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீ என் பிளட்டை குடிச்சனா உனக்கு சுகர் வந்துடும். உனக்கு சுகர் வந்துச்சுன்னா உனக்கு கண்ணு தெரியாது. உனக்கு கண்ணு தெரியலன்னா உன்னால நடக்க முடியாது. அதனால என் ரத்தத்தை குடிக்காத. நிறுத்துங்க. இவங்க 2 பேர் ரத்தத்தையே நான் குடிக்க போறேன். அம்மா, எங்க காப்பாத்துங்கம்மா. இந்த ஜாம்பி எங்க ரத்தத்தை குடிக்க வருதுமா. ப்ளீஸ்மா, காப்பாத்துங்கம்மா. பசங்களா, அமைதியா இருங்க. நான் யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. நீங்க தள்ளி போய் நில்லுங்க. இந்த காட்டுல பயங்கரமான மிருகங்களா இருக்குங்க, பாத்து வா. அங்க பாரு, ஒரு பெரிய பாம்பு போகுது. ஆமாடா தம்பி, இந்த காட்டுல பயங்கரமான மிருகம்லாம் இருக்கு, நீ கொஞ்சம் பாத்து வா, சரியா? டேய் தம்பி, அங்க பாருடா, ஏதோ பால் மாதிரி இருக்கு. சரி சரிங்க, நீங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். டேய் வேணாடா, சொல்றத கேளு, அதெல்லாம் எடுக்காத. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய் தம்பி, அது டைனோசர் முட்டைடா, அது எடுக்காத, கீழே வைடா, கீழே வை. ஐயோ, டைனோசர் முட்டையா? டேய், அந்த டைனோசர் நம்மள பிடிக்காத விடாது. வா, நம்ம சீக்கிரம் எங்க இருந்தே சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடலாம். சீக்கிரம் வண்டி ஓடுங்க.
டேய் தம்பி, இதுதான் கீழ இருக்க பொருளை எடுக்காதன்னு சொன்னேன். சொன்னா கேட்டியா? சரி சீக்கிரம் போலாம், நம்ம பின்னாடி வருது. தம்பி டைட்டா புடிச்சுக்கோ, நான் வேகமா போறேன். தம்பி கீழே இறங்குடா, இதுக்கு மேல என்னால ஓட்ட முடியாது. ஐயோ ஏன்னா மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டேன். தம்பி என்னடா பண்றது, நம்ம இந்த வழியா தானே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். அண்ணா அந்த டைனோசர் நம்மள கம்பிட்டு வருது, வா சீக்கிரம் போலாம். ஐயோ வா தம்பி ஓடிடலாம். அண்ணா அந்த டைனோசர் நம்மள தேடிட்டு போயிடுச்சுனா. சரி வா இங்க இருந்து போலாம். என்ன இந்த சத்தம்? அண்ணா என்னடா இது, நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். டாலிஷே வா நம்ம திரும்ப போய் ஒளிஞ்சிக்கலாம், அது கீழே வந்தானே யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிண்ணே. ஏய் டாலிஷ், இதெல்லாம் பயங்கரமான பேய்ங்க, நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கு. இல்ல சாம், நான் நிறைய படத்துல பாத்துர்க்கேன், இவங்கன்னா ஏலியன்ஸ். டாலிஷ் இந்த ஏலியன்ஸ் எதுக்கு நம்ம உலகத்துக்கு வந்திருக்காங்க? நான் நினைக்கிறேன் இவங்க இங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ண வந்திருப்பாங்க. ஏய் டாலிஷ், இவங்க எல்லாம் நான் திசையிலே போறாங்களே, என்ன பண்ண போறாங்க? ஏய் அங்க பாரு, ஒரு ஏலியன் நம்ம இருக்கிறதுக்கு வருது, வா வா ஒளிஞ்சிக்கலாம். ஏய் அங்க பாருடா, போன டைனோசர் திரும்ப வந்துடுச்சு. ஏய் அந்த டைனோசர் ஏலியன் பக்கம் போதுடா, இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஏய் ஒரே ஒரு ஏலியன் மட்டும் இங்கே தங்கிடுச்சுடா. ஏய் நான் நினைக்கிறேன் அந்த டைனோசர் அந்த ஏலியனை சும்மா விடாது, அந்த டைனோசர் அந்த ஏலியனை சாப்பிட போகுது. ஏய் வாடா, இதான் நல்ல சமயம், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். சரிம்மா, அதோ உடனே நான் கிளம்பி வரேன். இன்னைக்கு டாலிஷோட பர்த்டேவா, அவனுக்கு gift வாங்கி மறந்துட்டோமே, இப்ப என்ன பண்றது? நேத்து நைட்டு நம்மளுக்கு இந்த பேனா கீழே கிடைச்சது, இது அவனுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்துடலாம். நான் என் பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டேன். அண்ணா என் பர்த்டேக்கு என்ன gift வாங்கி வச்சிருக்க நீ? கிஃப்டா டாலிஷ், இந்தா அண்ணா உனக்காக பென் வாங்கி வச்சிருக்கேன். பென்னா? எனக்கு இந்த பென் வேணாம், எனக்கு வரதா நல்ல கிஃப்டா கொடு. நல்ல கிஃப்டா? படிக்கிற பசங்களுக்கு இதை விட்டா வேற என்ன நல்ல கிஃப்ட்? இந்தா இத புடி. இந்த பர்த்டேக்காவது எனக்கு ஏரோப்ளேன் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இந்த பர்த்டே பென்னு தானா? ஏரோப்ளேனா? இது எங்க வந்தது? டாலிஷ் டாலிஷ், இந்த சத்தம் எங்க இருந்து வருது? டாலிஷ் நான் தான் உன்னோட பெண் பேசுறேன். என்னது பெண்ணா? இந்த பெண் பேசுமா? ஆமா டாலிஷ் நான் பேசுறேன். எப்படி உன்னால பேச முடியுது? டாலிஷ் நான் மந்திர பென்சில், நான் என்ன வேணா பேசுவேன், அது மட்டும் இல்ல நீ கேக்குறதெல்லாம் உனக்கு நான் தருவேன். உண்மையாவா? நான் எதை கேட்டாலும் நீ தருவியா? ஆமா நான் என்ன வேணா தருவேன். இப்போ நீ எனக்கு கொடுத்த ஏரோப்ளேன்ல நான் வர முடியுமா? இது ரொம்ப சின்ன விஷயம், நீ போய் அந்த ஏரோப்ளேன்ல உட்காரு, அது தானா பறக்கும். அட சூப்பர் தான், நான் உடனே போறேன். ஆஹா ஏரோப்ளேன் சூப்பரா போகுது. நான் போகிறேன் மேலே மேலே பூமியின் காலின் கீழே. ஜாலி ஜாலி சூப்பரா இருக்குது. இங்க இருந்து பாப்பா என் வீடு சமைச்சிட்டுதான் இருக்கு. அட சாம் கீழே நடந்து போயிட்டு இருக்கா. சாம் இங்க பாரு. அட இது டாலிஷோட குரலாச்சே, எங்க இருந்து கேக்குது? சாம் இங்க பாரு, மேல பாரு, மேல மேல மேல. டேய் டாலிஷ், உனக்கு எப்பறம் ஏரோப்ளேன் கிடைச்சது? என்ன சாம் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இரு நான் கீழே வரேன். ஒருவேளை அவன்
பர்த்டேக்கு அம்மா ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்துருப்பாங்களோ? என் பர்த்டேக்கு ஒரு பைக் ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அவன் பர்த்டேக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. டேய் டாலிஷ், உன்னோட ஏரோப்ளேன் சூப்பரா இருக்கு. இருக்காத பின்ன என்னோட ஏரோப்ளேன்ல அப்படிதான் இருக்கும். சரி சரி அதெல்லாம் விடு, உன் ஏரோப்ளேன் கொண்டாட கூட நான் ஓட்டுறேன். சரி சரி வந்து ஓட்டு. சரி பத்திரமா முடிச்சுக்கோ, நம்ம கிளம்பலாமா? சரிங்க. டாலிஷ், உனக்கு இந்த ஏரோப்ளேன் எங்க இருந்து கிடைச்சது? அண்ணா கொடுத்த மேஜிக் பென்னால தான் எனக்கு இந்த ஏரோப்ளேன் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த பெண்ணை மறுபடியும் வாங்கிப்பான். அதனால நம்ம வரதான் போய் சொல்லலாம். அண்ணா, எனக்கு அம்மா பாக்கெட் பண்ணி கொடுத்தாங்களா, அதை சேர்த்து வச்சு நான் இந்த ஏரோப்ளேனை வாங்கினேன். என்னது, உனக்கு அவ்வளவு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்களா? ஆமா, எனக்கு ₹1 கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க. எனக்கு ஏரோப்ளேன் வாங்குற அளவுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? அடே, என்னது இது? ஏரோப்ளேன் பறக்கிற சத்தம் கேக்குது. அட, அது நம்ம சாம் டாலிஷ் ஆச்சே. ஏய் சாம், டாலிஷ், இங்க பாருங்க. ஏய் ஷிபா, இரு நாங்க வரோம். டேய் ஷாம் டாலிஷ், உங்க ஏரோப்ளேன் செம்ம சூப்பரா இருக்குடா. இருக்காத பின்ன, எங்க அம்மா இப்பதான் இத புதுசா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. டேய் சூப்பர்ரா, நானும் உங்க கூட இந்த ஏரோப்ளேன்ல வரட்டுமா? சரி ஷிபா, வந்து உட்காரு. ஷாம், சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரமா பறக்கலாம். அதுக்கு தானே நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு இந்த வண்டிக்கு? ஏய் ஷாம், உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியுமா தெரியாதா? இல்ல நீ கீழே இருங்க, நான் வண்டியை ஓட்டுறேன். டேய், நானும் ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. என்னன்னு தெரியல. என்ன சத்தம் இது? என்னது? டேஞ்சரா? ஏய் எல்லாம் ஓடுங்க, ஏரோப்ளேன் வெடிக்க போகுது. ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். ஏய், நல்லா இந்த ஏரோப்ளேனை ஓடிச்சிட்டு தப்பிச்சிட்டோம் சொல்றேன் உன்னை. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போலே இருக்கு, கையில வேற காசு இல்ல. இப்ப என்ன பண்றது? அதோ டாலிஷும் ஆன்ட்டியும் நிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தலையில மசாலா வச்சிடலாம். ஹாய் டாலிஷ். ஹாய் ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஷாம், நீ எப்படி இருக்க? வா டாலிஷ், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார், வா சீக்கிரம் போலாம். ஐயோ, இந்த பசங்க வேற ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கிளம்பிட்டானுங்களே. கையில காசு இல்லையே. காரமான சாக்லேட்டும் தண்ணியும் தான் இருக்கு. இப்ப என்ன செய்யுது? சரி, இதை வச்சு சமாளிக்கலாம். ஐஸ்கிரீம் தம்பி. சொல்லுங்கம்மா. நாங்க ரொம்ப பசியில இருக்கிறோம், எங்களுக்கு நிறைய ஐஸ்கிரீம் வேணும், கொடுங்க. சரிம்மா. ஆனா ஒண்ணு, சாப்பிட்டு முடியற வரைக்கும் காசே கேட்க கூடாது. இதுக்கு சரியான ஐஸ்கிரீம் பைத்தியமா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு சரியான வியாபாரம். ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நம்ம உள்ள கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் தம்பி, இன்னும் ஐஸ்கிரீம் கொடுங்க. குடுக்கறேன், ஆனா சாப்பிட்டதுக்கு காசு. ஐஸ்கிரீம் தம்பி, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, சாப்பிட்டு முடியற வரைக்கும் காசு கேட்க கூடாதுன்னு. சரி சரி, நீங்க நிறைய சாப்பிட்டீங்க, அதுக்கான காசு தாங்க. அம்மா, எனக்கு இந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே ஃபுல் ஆயிடுச்சுமா, போதும். சரி, எனக்கும் போதும் ஆன்ட்டி. ஐஸ்கிரீம் தம்பி, இந்தாங்க, இந்த சாக்லேட் சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாக்லேட்டா? சாக்லேட் எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. தாங்க தாங்க. இந்தாங்க தண்ணி. தண்ணியா? தண்ணி எதுக்கு? பரவாயில்ல, வாங்கிக்கிங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கே அப்புறம் தெரியும். நம்ம கிட்ட ஐஸ்கிரீமா வாங்கிட்டு நம்மளுக்கு சாக்லேட்டா தராங்க. தண்ணியா? அதான் உங்க கையில இருக்குது, குடிங்க. ஏய், இதான் நல்ல சமயம், வாங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ, என் காசு.